வணக்கம்மா. இன்றைக்கி அம்மாச்சி என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா? அருமையான ரோட்டு கடை சால்னா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையானது கல்லூரலில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 கிராம்பு, 2 பட்டைத்துண்டு போட்டு பொடியாக நுணுக்கி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா நான் சொல்கிற மாதிரி முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயே என்ன செய்யுங்க, ஒரு 10 பூண்டு பல், ஒரு இஞ்சி துண்டு போட்டு நசுக்கி வச்சுங்க. பூண்டு உரிச்சிட்டு கூட நசுக்கிக்கலாமா? நான் வந்து இதே மாதிரி எனக்கு ஈஸியாக இருக்கும். இது நசுக்கிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துருவேன். ஏன்னா உரிக்கிறத விட எனக்கு நகமெல்லாம் எனக்கு முடியாது, அதனால் உரிக்கிறத விட தட்டிட்டு அந்த தோலை இப்படி எடுத்து வச்சுட்டு இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். என்ன ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இப்படி செய்கிறேன், இப்படி தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, கசகசா போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கொப்பரையாக விழுந்துருச்சு, அந்த தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. புதினா நிறையா இருக்கணும், ஏன்னா அதை மறந்துடாதீங்க. 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல பெருஞ்சீரகம், ஜீரகம், பட்டை, கிராம்பு, அந்த பொடி எல்லாம் இருக்குது, தயாராக இருக்குது. வானலியில் எந்த எண்ணெயை வேணாலும் விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு அதில் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன்ல, அதை போட்டு நல்லா வதக்குங்க. ஒன்று ஒன்றா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மாச்சியை நீங்கள் எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அதில் 2 பச்சை மிளகா போடுறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போட்டுட்டு பச்சை வாசம் போகிற மாதிரி நம்ம வதக்கிட்டுருங்க. இப்போ நான் ஒன்று ஒன்றா இது மாதிரி வதக்குங்க. வதக்கும் போதே என்ன ஆகும் தெரியுமா? இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இப்போ போட்டு வதக்கியிருக்கோம். அதுலேயே சால்னாவோட பாதி வாசம் வந்துடும். பாதி வாசம் நமக்கு நல்லா ஸ்மெல் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ வதங்கியாச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே என்ன செய்யுங்க, இப்போ நம்ம நுணுக்கி வச்சு அந்த கருவேப்பிலை 2 போடுறோம்ல, அந்த கருவேப்பிலை, புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு போடணுமா. இதில் கொஞ்சம் 2 கொத்தமல்லி போட்டாலும் புதினா ஒரு கைப்பிடி அளவு. எப்போவும் புதினா கொத்தமல்லியை வாங்கி காம்பு பக்கத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா காற்று போகாமல் ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா ஒரு வாரம் நல்லா கெடாமல் இருக்கலாம். அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சால்னா செய்யும் போது மட்டும் என்ன, புதினா கீரையை அவசியம் மறந்துடாமல் போடணும். அந்த சால்னாவுக்கு பிரியாணி வாசம் வேணும். பிரியாணி செய்கிறதுக்கும் போடுறோம்ல, சால்னாவுக்கும் அந்த பிரியாணி ஸ்மெல்லு, அந்த குருமா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு இப்போ என்ன செய்யணும் பாருங்கள், அதே பாருங்கள், நல்லா வதக்குறோம். இந்த வாசம் வந்து நல்லா இப்போ எண்ணெயில் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு நம்ம தேவையான இது அதாவது இந்த இப்போ நுணுக்கி வச்சுருக்க தூள் போடுறேன். அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த தூளை போட்டுட்டு அப்படியே ஒதுக்கி விட்றேன் பாருங்கள். அதை வந்து ஒதுக்கி விட்டோன்னே எண்ணெய் சைடுக்கு வரும். அந்த எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போடுறேன். இப்போ ஏன் இந்த தனியாக இந்த எண்ணெயில் நான் போடுறேன்னா, அந்த எண்ணெயில் ஒரு மிளகாப்பொடி போட்டோம்னா அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும்மா, அந்த கலர் கொடுக்கும். எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு பாருங்களேன், குழம்பே ஒரு கலராக இருக்கும், நல்ல சிகப்பு கலரை எடுத்து கொடுக்கும். இப்போ அந்த சால்னாவுக்கு அது மாதிரி தான் செய்கிறேன். எண்ணெயை ஒதுக்கி அதிலே போட்டு அப்புறமா அந்த நம்ம தள்ளி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தை இப்போ போடுறேன். தேவையான அளவு, நம்ம அந்த சால்னாவுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்குறோம். தொக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ இதெல்லாம் ஒரு கலவையாக தொக்கு பதத்துக்கு. இது வந்து இதில் வந்து ரைஸ் போட்டால் பிரியாணிங்கிற மாதிரி இருக்கும், அந்த வாசம் வரும். அதாவது கறி குருமா வாசம் நல்லா வரும். இப்போ நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த இப்போ வதக்கணும்ல, அதுக்கப்புறம் இந்த முந்திரி, கசகசா, தேங்காய் அரைச்சதை அதில் ஊற்றிடணும். கழுவி நல்லா தண்ணியை ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு அவசியம் நுணுக்கி வச்சுங்கம்மா. நான் மறந்துட்டேன், உங்கள்கிட்ட காமிக்கவும் மறந்துட்டேன், அதில் கலந்து ஊற்றுறதையும் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து ஊற்றினா அந்த வாசமும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தடிப்பு கொடுக்கும் சால்னா. இப்போ அந்த பொட்டுக்கடலை மாவை தண்ணியில் கரைச்சி தான் ஊற்றணும். டைரெக்டாக போட்டோம்னா அப்படியே பபுளாக வந்து அது மாவு கரையாது. அதனால் தண்ணியில் கரைச்சி விட்டு செய்யுங்க. அருமையான ரோட்டு கடை சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப அருமையாக குழந்தைங்க சாப்பிடணும், நம்மளும் சாப்பிட்லாம். இது செய்கிறதும் கஷ்டம் இல்லைம்மா, டேஸ்ட் அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சுட்டு நம்ம பரோட்டா நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இல்லையா, அந்த பன் பரோட்டா, சாதாரண பரோட்டா, இதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டு குழந்தைங்களுக்கு. ஆனால் உண்மையிலேயே இது மாதிரி செஞ்சால் குழந்தைங்க போவாதுங்கிற பிரச்சனையே இல்லாமல் அதுங்க பாட்டுக்கு சாப்பிடும்.
இட்லி தோசையாக வேணாம்மா எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அடிக்கடி நம்ம இதை கொடுக்காம என்றைக்காவது, அதாவது மாதத்துக்கு ஒரு 2 தடவை செஞ்சு, மைதா இல்லையா, அதனால் மாதத்துக்கு ஒரு 2 தடவை செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்கம்மா. நன்றிம்மா.